ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான 2BHK வீடு நம்ம வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஸோ பேக்ரவுண்டில் தெரியுது இல்லைங்களா, இந்த வீடு தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க வந்துருக்குறோங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 2.5 சென்ட் இடத்துல வடக்கு பார்த்த மாதிரி பிளாட்டில் வந்து இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க உள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். நம்மளோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். லேண்ட் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 2.58 சென்ட்ஸுங்க. ஸோ வடக்கு பார்த்த பிளாட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு அமைச்சிருக்காங்க. பில்டப் ஏரியா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான பிளானில் வந்துட்டு வாஸ்துப்படி அமைச்சிருக்காங்க. உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்ல வந்து கேட் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஒரு ப்ராப்பரான ஸ்லோப்பில் வந்து ரேம்ப் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். வீட்டோட ஜலமூலையில் வந்துட்டு நமக்கு போர்வெல் சம்ப் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் மட்டும் 10க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க. நீங்கள் தாராளமாக ஒரு பெரிய சைஸ் காரே நீங்கள் வந்து பார்க் பண்ணலாங்க. ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ஃப்ளோரிங் லே பண்ணியிருக்காங்க. அது போக அவுட்டர் டாய்லெட்டுமே வந்து நமக்கு போர்ட்டிகோ ஏரியாலே வந்துட்டு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. அது போக நமக்கு எலிவேஷன் பார்த்திங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீட்டான ஷெட் பேக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபியூச்சரில் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்க்குற அளவுக்கு ஷெட் பேக் ஏரியா வந்து தாராளமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மெயின் டோருக்கு வந்து டீக்கூட் ஃப்ரேமில் வந்து டீக்கூட்டில் வந்து மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டைப்பில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. உள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய சைஸில் வந்து லிவிங் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் வந்து 16க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. 2க்கு 4 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் கிளாசி ஃபினிஷிங்கில் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்து ஸ்ட்ரிப் லைட்ஸுமே வந்து சுற்றியுமே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் வாலில், அதாவது வெஸ்ட் சைடு வாலில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக காங்கிரீட் ஒர்க் லே பண்ணியிருக்காங்க. அது போக வந்துட்டு பூஜா யூனிட்டுமே வந்து நீட்டாக வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்து ஒரு ஸ்பாட் லைட்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிரானைட்டில் வந்து ஃபுல்லாக செல்ஃப் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட அக்னி மூலையில் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. கிச்சனோட மெஷர்மெண்ட் 8க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குங்க. நல்லா தாராளமான ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து லாஃப்ட் கவரேஜ் ஒர்க், அது போக வந்துட்டு இன்டீரியர் ஒர்க் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. வால் டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. 10 ஃபீட் வரைக்குமே வால் டைல் வந்து லே பண்ணியிருக்காங்க. அது போக ஓவர் ஹெட் யூனிட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிரானைட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரெடிமேட் குவார்ட்ஸில் வந்து சிங்க் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான ப்ரொவிஷன், ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன், அது போக வந்துட்டு நீங்கள் இண்டக்ஷன், ஆரோ வாட்டர் ப்ரொவிஷன் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு நமக்கு பேஸ் யூனிட்ஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு தனித்தனி டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த வீட்டில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து 2 பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு ஸ்மால் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. வாஸ்து பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து நமக்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்குதுங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. யூபிவிசி விண்டோ 3/4 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு 2 யூபிவிசி விண்டோ கிராஸ் வென்டிலேஷனுக்காக அமைச்சிருக்காங்க. டபுள் டோர் வார்ட்ரோப் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு உள்ளேயே வந்துட்டு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன், இன்லெட் அவுட்லெட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போக ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனுடைய டோரும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு லாஃப்ட் கவரேஜ் ஒர்க்கு, அந்த இன்டீரியர் ஒர்க்கான கலர் காம்பினேஷன்லேயே இருக்குதுங்க. அட்டாச்சு டாய்லெட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. சிங்கிள் வால்க்கு மட்டும் நமக்கு வந்து ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது போக ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் அமைஞ்சிருக்குதுங்க. வெஸ்டர்ன் கிளாஸட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு பார்த்திங்க அப்படின்னா டீ கூட்டும், மற்ற டோர்ஸ் எல்லாமே வந்துட்டு பெட்ரூமுக்கு வந்துட்டு ரெடிமேட் டோர்ஸ் ஷால்வுட்லேயே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளஷ் டோராக உள்ளே வந்துட்டாங்க. இது வந்து ஸ்மால் பெட்ரூமுங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் 8க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குங்க. இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லாஃப்ட்டுக்கு மேலே இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3/4 ஒரு யூபிவிசி விண்டோ அமைஞ்சிருக்குதுங்க. அட்டாச்சு டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏரியா கீழே இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கிளாஸட்டாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஷவர் கனெக்ஷன், வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுலேயும் வந்து நமக்கு வந்து செல்ஃப்ஸ் எல்லாமே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலேயே வந்து நல்ல வென்டிலேஷனும் இருக்கிற மாதிரி வந்து நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 2.58 சென்ட்டுங்க, அதாவது 2.58 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியாவில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு சூப்பரான ஸ்பேசியஸான 2BHK வீடுங்க.
நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்லிங்க தொடிலூர் பக்கத்தில் மணிகாரன் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க. மேலே ஓப்பன் டெரேஸ்க்கு வரது பார்த்திங்க அப்படின்னா அவுட்டர் ஸ்டேர்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அது போக வந்துட்டு நல்ல ஒரு சூப்பரான டெரேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி நீட்டாக லைன் அடிச்சு கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு வந்துட்டு வாஷிங் ஸ்டோன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள பில்லர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃப்ளோர் எக்ஸ்டென்ஷனுக்காக டம்மி காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பெட் கட்டியிருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓவர் ஹெட் டேங்க்கும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பேர்பட் வால்ஸ் எல்லாமே நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. என்னுடைய பட்ஜெட் டீல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்